கர்த்தருக்கு மகிமையுள்ளதாக. கர்த்தர் நாளை கூட தேவனுக்கு நான் கொடான கூடிய நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கி ஆண்டவர் கொடுத்த வார்த்தை சங்கீதம் 128 சங்கீதம் 2 வசனத்தை வாசிக்கிறேன். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உனக்கு உண்டாயிருக்கும் என்று வேதத்தை வாசிக்கிறோம். என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே உன் கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையில் எல்லா கையின் பிரயாசத்தையும் தேவன் ஆசீர்வதித்து வருமானங்களை பெருக பண்ண போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எவ்வளோ கடந்த ஆண்டில் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கலாம், உழைச்சிருக்கலாம், ஒரு முன்னேற்றலாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அநேக சம்பாதிக்கிறார்கள், உழைக்கிறார்கள், ஆனால் ஒரு முன்னேற்றம் இல்லை, வறுமை தரித்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கி நன்மை உனக்கு உண்டாயிருக்கும். இந்த 2026 ஆண்டிலே உங்களுடைய கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாகவே நீ எதுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் தொழிலுக்காக, உங்கள் பிஸ்னஸுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, இந்த வருடத்தில் கர்த்தர் நிச்சயமாக செய்வார். அநேக பிள்ளைகள் படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். கர்த்தர் உங்களுடைய வேலையை கற்றுக் கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். உங்களோட கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். அதான் ஆண்டவர் சொல்கிறார், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கி நன்மை உனக்கு உண்டாகியிருக்கும். இந்த வருடத்தில் நிச்சயமாக உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், தேவைகளாக சந்திப்பார். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ தான் சம்பாதித்தாலும் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம், வறுமை தரமாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம். இயேசுக்கு சொல்கிற, நீயும் அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்கிறேன். இந்த வருடத்தில் நிச்சயமாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வருமானத்தை ஆசீர்வதித்து உங்களுடைய எல்லா கடன்களும் அடைய போகிறது. உங்களுடைய வறுமை தரித்திரங்கள் மட்டும் விலகி போகிறது. நேரத்தில் வாசிக்கிறோம், இரவு முழு பிரயாசப்பட்டார்கள், படகுகளை மீன் பிடிக்க போனார்கள். இரவு முழு பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கிடைக்கவில்லை. இயேசு இந்த படகுகளை பயணம் செல்லும்போது சொன்னார், சற்றே தள்ளி போடுங்க என்று சொன்னார். சற்றே தள்ளி போடுங்க என்று சொன்னார். அதை போட்ட உடனே, ஆண்டவரே நாங்கள் இரவு முழு பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை என்று சொன்னார்கள். ஆனால் சொன்னாங்க, ஆண்டவரே உடைய வார்த்தையின்படி நாங்கள் போடுகிறேன். போட்ட உடனே பாருங்கள், வலையை போட்ட உடனே 2 படகும் அமிழ்கத்தக்கதாக கர்த்தர் மீன்களை கர்த்தர் கொடுத்தார். அப்போ இயேசுக்கு சொன்னால் நிச்சயமாக கண்டிப்பாக நடக்கும். அவரோட வார்த்தையில் வல்லமை உண்டது. நிச்சயம் சொல்ல, நாம நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்கிறார். அவர் சொல்லாகும் கட்டையிலிட்டால் நிற்கவும் சொல்கிறார். இப்போ ஆண்டவர் இயேசுக்கு நிச்சயமாகவே உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சேவைகளாக சந்திப்பார், உங்கள் வருமானத்தை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய எல்லா கடனும் மாற போகிறது, வறுமை தரித்திரங்கள் விலக போகிறது. நிச்சயமாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்ம ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உங்களோட கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க அப்பா. நீ சொன்னீரப்பா, சங்கீதம் 128 சங்கீதத்தில் 2 வசனத்தை வாசித்தோமே, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கிய நன்மை உனக்கு உண்டாயிருக்குன்னு சொன்னீர் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. வருமானங்கள் பெருகட்டும், எல்லா கடன்கள் விலகட்டும், வறுமை தரித்திரங்கள் விலகட்டும். ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகள் ஆண்டவர் சொந்தமான வீடுகள் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு கொடுக்கலாம். ஆண்டவரே, சொந்த வீட்டை தருவீராக, வருமானங்கள் தருவீராக, கடன்கள் விலகட்டும். குடும்பங்களை ஆசீர்வதிங்க. குடும்பங்களை சமாதானம், சந்தோஷம், செழிப்பு, மகிழ்ச்சி உண்டாகட்டும். இந்த வருடத்தில் 2026 ஆண்டில் அநேகமான ஆசீர்வாதமாக நம்முடைய பிள்ளைகளை மாற்ற போகிறதுக்காக சோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. வெளியேறப்பட்ட அப்படி அன்பு ரிஸ்து பார்க்க உதவி செய்யும். துதிகான மகிமை எல்லாம் நாங்கள் உண்மைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.